الله زاد محمدا تكريما صلوا عليه وسلموا تسليما يا ربنا يا ربنا يا ربنا يا ربي صل على النبي محمد ما زال نور محمد متنقلا في طيبين طاهرين ذوي العلا حتى لأبدي لا جام طهرا وبوجه آمنة بدا متهللا يا ربنا يا ربنا يا ربنا يا ربي صل على النبي محمد بلغ العلا بكماله كشف الدجى بجماله حسنت جميع خصاله صلوا عليه وآله اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه رحمة للعالمين محمد رسول الله صلى الله عليه وآله وسلم وشرف كرم مجد وعظم நாயக கோமான் அவர்களின் மகா கௌரவமிக்க ரிசாலத்துல் கரீம் ஆகிய லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவை நாவால் ஓதி உள்ளத்தால் உண்மை விசுவாசம் என்னும் ஈமான் கொள்ளக்கூடிய மகத்தான பாக்கியத்தை நமக்கெல்லாம் நசீபாக்கி வைத்த ஹய்யுல் கய்யுமான அல்லாஹ் ஜல்ல ஜலாலா அவனுக்கு எல்லா புகழும் புகழ்ச்சியும் என்றென்றும் உண்டாகுவதாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கலிமாவின் கருவூலமாகிய லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திரு கலிமாவுடைய உண்மையான விசுவாசம் என்னவென்றால் கலிமாவின் நாயகரான கண்மணியாம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் வஷரஃப கர்ரம ஜத வல்லம் நாயக கோமான் அவர்களை நம்முடைய உயிரை விட மேலாக நாம் பிரியம் கொள்ளுவதும் நேசிப்பதும் பாசம் வைப்பதும் அளவிலாத அன்பு கொள்ளுவதும் தான் ஈமான் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு மகத்தான விஷயமாகும். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவுடைய ஈமான் என்றால் என்ன? அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல என்ன யா அய்யுஹல்லதீன ஆமனூ யா அய்யுஹல்லதீன ஆமனூ யா அய்யுஹல்லதீன ஆமனூ 89 தடவை அல்லாஹ் கூப்பிடுறானே, அந்த ஈமான்தாரிகள் யார்? அல்லாஹ்வே அதுக்கு ஜவாபு சொல்லிட்டான். ஈமான்தாரிகள் யாருன்னு அல்லாஹ்வே அதுக்கு என்ன ஜவாபு சொல்லிட்டான். மாஷா அல்லாஹ். அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். முஃமினீன்கள் யார்? அவர்களுடைய ஆன்மாக்களை விட
அதிகம் அதிகம் அளவிலாத பிரியமும் பாசமும் பூமான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயகத்தின் மீது கொண்டவர்களாகும். அப்ப அல்ஹம்துலில்லாஹ், ஈமான் ஈமான்னா என்ன? அல்லாஹ் எனக்கு ஈமானத்தான் கேட்டா அதுக்கு மானா என்ன, அர்த்தம் என்ன? ஈமான்னா என்னன்னு புரியாம சில பேர் என்ன ஈமானத்தான் கேட்கிறான். ஈமான்னா என்ன? அல்லாஹ்வை நம்புறது. அல்லாஹ்வை யஹூதியும் தான் நம்பி இருக்கிறான். அல்லாஹ்வை யஹூதியும் அல்லாஹ்வை நம்பி இருக்கிறான்னு குர்ஆன் சொல்லுது. கிறிஸ்துவனும் அல்லாஹ்வை நம்பி இருக்கிறான்னு குர்ஆன் சொல்லுது. அப்ப மாஷா அல்லாஹ் என்ன ஈமான் 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 சொன்னா அதுக்கு பொருள் என்ன, மானா என்ன? அல்லாஹ்வே அதுக்கு என்ன செஞ்சிட்டான்? ஜவாபும் அல்லாஹ் சொல்லி வச்சுட்டான். குர்ஆன் ஷரீஃப்ல சூரத்துல் அஹ்ஸாப்ல 6வது ஆயத்து ஷரீஃப், அன்-நபி அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். முஃமினீன்கள் யார்? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவுடைய உண்மையான விசுவாசிகள் யார்? இந்த கலிமாவின் மீது மாஷா அல்லாஹ் உண்மையான நம்பிக்கை கொண்டவர்கள் யாருன்னு அல்லாஹ்வே என்ன செஞ்சிட்டான்? குர்ஆன் ஷரீஃப்ல தெளிவா நம்ம என்ன ஒண்ணு மண்டையை உடைச்சுக்கிட்டு தேட தேவையில்லை. சூரத்துல் அஹ்ஸாப்ல 6வது ஆயத்து ஷரீஃப்ல அல்லாஹ் அன்-நபி அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். இங்க அல்லாஹ் தபாரக் வ தஆலா ஈமானோட வேற எந்த விஷயத்தை அல்லாஹ் நிஸ்பத்தாக்கல. ஈமான்னா என்ன? ஈமானுடைய நேச்சுரல் என்ன? ஈமானுடைய யதார்த்தம் என்ன? ஈமானுடைய அஸ்லியத் என்னன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவுடைய உண்மையான நம்பிக்கையை விசுவாசத்தை அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அவனுடைய அடிமைகளான நம்முடைய உள்ளங்கள்ல அல்லாஹ் கொண்டு வந்து சேர்த்துட்டாங்கிறது அடையாளம் என்ன? நம்முடைய ஆன்மாக்களை விட மேலாக, நம்முடைய ஆன்மாக்களை உயிர்களை விட மேலாக நாம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் பிரியம் வைப்பதும். நாயகத்தை நம்ம என்ன, நம்ம உயிரை விட மேலாக நம்ம பிரியம் வைக்கிறது. நம்முடைய நாயகம் அவர்கள் நம்முடைய உயிரை விட நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்கள ஆவறதுதான் ஈமான். மாஷா அல்லாஹ், அல்லாஹ் ஜஅல் ஈமான் நஸீபனா ஃபித்தார். இந்த ஈமானியத்தை நமக்கு அனுபவ ரீதியாக வாழ்ந்து காட்டிய சஹாபத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரضوانுல்லாஹி தஆலா அன்ஹும் அஜ்மஈன் வ நஃபஅனா மின் பரகாத்திஹி ஃபித் தாரின் ஆமீன். சஹாபாக்களுடைய ஒளிமயமான வாழ்வியல் இருந்து சஹாபாக்கள் அவர்களுடைய உயிரை விட மேலாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை எப்படி நேசிச்சாங்க, அதுக்காக அவர்கள் பெற்றுக்கொண்ட பாக்கியங்கள் என்ன? ஹய்யுல் கய்யூமான அல்லாஹ் தபாரக வ தஆலா அவர்களுக்கு தந்த மேலாபரமான அந்த பாக்கியங்கள் என்ன என்ற வரிசையில இன்னைக்கு நாம பத்ரு சஹாபியாகிய ஹதரத் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வஃபாத அலைனா பரகாத் மின்ஹு தஹரத் தஹனாமி நாயகம் அவர்களுடைய ஒளிமயமான வாழ்வியல் என்ற ஒரு விஷயத்தை பார்க்கிறோம். ஒரு சமயம் மதீனா முனவராவுல பஜார்ல உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வந்துகிட்டு இருக்காங்க. அப்படி வரும்போது சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய அடிமை பெண், அவங்க வீட்டுல உள்ள அடிமை பெண் மாஷா அல்லாஹ் என்ன சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா வீட்டுல உள்ள அடிமை பெண் மாஷா அல்லாஹ் பஜார்ல வர்றாப்ல.
வந்த பயங்கரமான காத்தடிக்குது. அந்த பயங்கரமான காத்துல அந்த பெண்மணி போட்டிருந்த தலை முக்காடு சீல பறந்துருச்சு. தலையோட துண்டு தலை துண்டு பறந்து போயிடுச்சு. உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலம். அப்ப அவங்க கலீஃபாவா இருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு மசாலா என்ன ஷரியாத்துல ரொம்ப கண்டிப்பானவங்க. ஒரு பெண்ணுடைய தலை துணி அது பஜார்ல என்ன முக்காடு காத்துல பறந்த உடனே உமர் ரலியல்லாஹு என்ன ஷவுட்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏய் என்ன தலையில ஒழுங்கா துணி படாம வர்றான், யாரு நீ? இந்த பெண்மணி சொன்னாப்புல, கலீஃபா நாயகம் அவர்களே, நான் தலையை மூடிக்கிட்டு தான் வந்தேன். இந்த காத்து பயங்கரமா அடிச்சதுனால என் தலையில உள்ள துண்டு பறந்துருச்சு அப்படின்னு காரணம் சொன்னாப்புல. அதுதான் உண்மையான காரணம். ஆனா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ன காத்து அடிச்சு தலை துணி பறந்து ஒழுங்கா போட, துணியை ஒழுங்கா போட வந்து சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஷவுட்டிங் பண்றதை பார்த்த உடனே சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு என்ன செய்யறாங்க, வந்து அவங்க கலீஃபா அவர்களே, அந்த பெண் அப்படி இல்ல, நல்ல ஹிஜாபெல்லாம் போட்டுட்டு தான் வெளியே வருவா, எங்க வீட்டு அடிமை பெண் தான், எங்க வீட்டு காதிமத்து தான், சர்வெண்ட் தான், அவ கடைக்கு ஏதோ பொருள் வாங்க வந்திருக்கிறா, காத்து வேகமா அடிச்சதுல தான் பறந்துச்சு. இந்த நடந்த சம்பவத்தை எக்ஸ்பிளைன் பண்றாங்க சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு. உமர் ரலியல்லாஹு கேட்டாங்க, உங்க வீட்டு அடிமை பெண்ணுன்னா வக்காலத்து வாங்க வந்துருவீங்களோ அப்படின்னு அவங்களையும் சேர்த்து ஏற ஆரம்பிச்சுட்டாங்க உமர் ரலியல்லாஹு. சஅத் ரலியல்லாஹு எவ்வளவோ பேசி பார்க்கறாங்க, முடியல. கடைசியில சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு ரெண்டு கையையும் துஆவுக்காக தூக்குனாங்க. கையை தான் தூக்குனாங்க. உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சஅதே கையை கீழே போட்டுருங்க, என்ன வேணா 4 அடி அடிச்சிருங்க, நீங்க மாஷா என்ன வேணா 4 அடி அடிச்சிருங்க, கையை மட்டும் நீங்க துஆவுக்கு தூக்கிடாதீங்க. காரணம் என்ன? கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒளிமயமான திருவாய் மறந்தவர்கள் செய்யறாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா அல்லாஹ், சஅத் எதை கேட்டாலும் நீ கொடுக்க வேண்டும் சொல்லி மாஷா. சஅத் என்ன எதை கேட்டாலும் குடுன்னு ரசூலுல்லாஹ்வுடைய முபாரக்கான திருவாயால துஆ செஞ்சிருக்காங்க. ஆயால என்ன அவங்க கை தூக்கிட்டாங்கன்னா அது உடனே நடந்துரும். சஅதே எனக்கு எதிராக எதுவும் துவா செஞ்சிடாதீங்க. அவங்க எதிராக துவா ஒன்றும் செய்யல, கை தான் தூக்குறாங்க. ஒரு காலம் அவங்க அல்லாஹ் உமருக்கு பொறுமையை கொடுக்க துவா கேட்கறது கூட கை தூக்கி இருக்கலாம். ஆனா உமர் ரலியல்லாஹு பயந்துட்டாங்க. காரணம் என்ன? பயப்படுறது யாரு? யாரை கண்டு ஷைத்தான் பயப்படுவான்னு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருவாயால சொன்னாங்க. அந்த உமர் பயப்படுறாங்க. மதீனா முனவரால ஒரு சமயத்துல தீ பிடிச்சிருச்சு, நெருப்பு ஃபயர் ஆயிடுச்சு. உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலம் அது. மக்கள்லாம் போய் சொன்னாங்க, யா கலீஃபா, கலீஃபத்துல் முஸ்லிமீன், இந்த இடத்துல தீ பிடிச்சிருச்சு. இத கேட்ட உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா என்ன செஞ்சாங்க, தண்ணி அடி ஊத்துங்க, மண்ணடி போடுங்கன்னு சொல்லல, கையில அசாவை தூக்கிட்டு ஓடி வந்தாங்க. எதுக்கு? அல்லாஹ்வுடைய ஹபீபுல் ஆலம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளே சரி பட்ட இந்த புனிதமான பூமியில ஓ நெருப்பே, நீ அதிமீறுவாயா, இவன் ஆக்ரோஷத்தை காட்டுவியா அப்படின்னு சொல்லி நெருப்ப மாஷாஅல்லாஹ் என்ன கர்ஜனை செய்து கொண்டு உமர் ரலியல்லாஹு கம்பத்துக்கிட்டு வந்தாங்க. நெருப்பு பயந்துகிட்டு ஓடுனுச்சு. நெருப்பு பயந்துகிட்டு ஓடுனுச்சு. மதீனா முனவராவுடைய எல்லையை தாண்டி கொண்டு போய் நெருப்ப விட்டாங்க. சுப்ஹானல்லாஹ். அன்றிலிருந்து இன்று வரையிலேயும் மதீனா முனவரால என்ன தீ விபத்துகள் ஏற்பட்டதே கிடையாது. மாஷா அல்லாஹ். இந்த உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு பயப்படுறாங்க. சாதே கையை கீழே போட்டுருங்க, நான் அடி வேணா அடிச்சிருங்க, கோபமா இருந்தா துஆ மட்டும் கேட்டுறாங்க. காரணம் என்ன? ரஹ்மத்தல் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃப கர்ரம் மஜ்ஜத வல்லம் என்ன உமர் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய விஷயத்துல அல்லாஹ்ட்ட சந்தோஷப்பட்டு சொன்னாங்க, யா அல்லாஹ், சஅத் என்ன கேட்டாலும் கொடுத்துறாங்க. எப்போதும் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு வாசல்ல இரவும் பகலும் கூட்டமா இருக்கும். சஹாபாக்கள் சஹாபியாக்கள் வந்து என்ன, யா சாஹிப் ரசூலுல்லாஹ்,
இந்த விஷயத்துக்காக துவா செய்யுங்க, எனக்கு இந்த விஷயம் துவா செய்யுங்கன்னு அவங்கள துவா செய்ய சொல்ல மாஷாஅல்லாஹ் அவங்க வீட்டு வாசல் எப்போதும் கூட்டமாக இருக்கும் மாஷாஅல்லாஹ். இப்பேற்பட்ட பாக்கியத்தை எப்படி அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள்? அதுதான் விஷயம். அதுதான் அன்னபி அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். ஆயத்தை சும்மா ஓதுனா பத்தாது. சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சஹாபாக்கள்ல மாஷாஅல்லாஹ் சாபிகூன் அவ்வலூன் அனு ஒரு ஜமாத், அதாவது ஆரம்ப காலத்துல கண்மணி நாயகத்துல ஈமான் கொண்டவங்க. இப்போ சாஹிப் ரசூலுல்லாஹ் தமீம் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சாபிகூன் அவ்வலூன் உல் அன்சாரி சஹாபி. மதீனா முனவ்வரால முதல் என்ன 6 பேர் வந்து நாயகத்தை ஈமான் கொண்டாங்க. மதீனாவிலிருந்து வந்த முதல் ரசூலுல்லாஹ் ஈமான் கொண்ட சஹாபி யாரு? நல்ல மனசுல பதிச்சு வச்சுக்கணும். மதீனாவிலிருந்து வந்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தெய்வீக திவ்ய வல்லுஹா வஜ்ஹுல் அலீல் அலீமை கண்டு முதல்ல அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ் ஷஹாதத்து சொன்ன சஹாபி யாரு? ஹஸரத் அஸ்அத் இப்னு ஸராரா ரலியல்லாஹு தஆலா. அஸ்அத் இப்னு ஸராரா ரலியல்லாஹு தஆலா இவங்க மசாலா என்ன? அவுஸ் குடும்பத்தை சார்ந்தவங்க. சஹாபி ரசூல் ஹஜ்ரஸ் இன்னொரு கோத்திரம் உண்டு, அவுஸ்னு சொல்ற அந்த அவுஸ் ஃபேமிலி சார்ந்தவங்க. அஸ்அத் இப்னு ஸராரா ரலியல்லாஹு இவங்க தான் மதீனா வாசிகள்ல முதல் ஈமான்தார் சஹாபாக்கள். அது மாதிரி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுல ஹிஜ்ரத் வந்த பிறகு மஸ்ஜித் நபவி ஷரீஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டு இருக்கும்போது முதல்ல வஃபாத் ஆகி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஹிமாயத்தை பெற்றுக்கிட்டு என்ன ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் போய் ஜன்னத்துல் பக்கீல தத்ஃபீன் ஆனது இவங்க தான் மாஷாஅல்லாஹ். அஸ்அத் இப்னு ஸராரா ரலியல்லாஹு ஃபைஸான தபீன் எழுதிருக்காங்க சாஹிப் ரசூல் வரலாறு. புரிஞ்சா? அப்போ சாபிகூன் அவ்வளவுல உள்ள சஹாபாக்கள் மதீனால முதல்ல 6 பேர் வந்து ஈமான் கொண்டாங்க நாயகத்திட்ட. இரண்டாவது 12 பேர் வந்தாங்க. அந்த 12 பேர்ல ஒரு ஆள் மாஷாஅல்லாஹ் தமீம் அன்சாரி. மூணாவது 70 பேர் வந்தாங்க. விளங்குதா? அது இவங்க மதீனா வாசி எல்லாரும் அன்சாரிகள். சாபிகூன் அவ்வளவுல உள்ள மக்கா வாசிகள்ல உள்ளவங்க ஹஜ்ரத் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு. சஅத் ரலியல்லாஹு மக்காவாசி. இவங்க மாஷாஅல்லாஹ் அவங்களுக்கு உம்மானா கொள்ள பிரியம். உம்மா பிள்ளை உம்மாட்ட கேட்காம எதுவும் செய்ய மாட்டாங்க. உம்மானா அவ்வளவு பாசம். உம்மா ஒரு உத்தரவு போட்டா போதும் குர்பான் ஆயிடுவாங்க. இந்த சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு தடவை வெளியில இருந்து வீட்டுக்கு வர்றாங்க. உம்மா கேக்குறாங்க, சஅதே இங்க வா. என்னம்மா? என்ன நான் ஏதோ உன்ட்ட ஒரு டிஃபரெண்ட் சேஞ்சிங் பாக்குறேன், என்ன விஷயம்? ஒன்னும் இல்லையம்மா, இப்போது மரத்தானமா இருக்கிறேன். இல்ல நான் உன்ட்ட ஒரே ஒரு மாற்றத்தை பாக்குறேன். நான் உன்ட்ட ஒரு மாற்றத்தை பாக்குறேன். இல்லம்மா ஒன்னும் இல்லம்மா, நான் ஓப்பனா கேட்கிறேனே. அம்மா கேட்கிறாப்புல, நீ அந்த முகமது அரபியை ஈமான் கொண்டிருக்கிறியா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இவங்க ஷஹாதத் சொன்னது உம்மாக்கு தெரியாது. உம்மாக்கு தெரியாது. உம்மா கண்டுபிடிச்சிட்டாப்புல. கண்டுபிடிச்சு கேட்கிறவள் மகன்ட்ட, நீ அந்த முகமது அரபியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமான் கொண்டிருக்கிறியா? ஆமாம்மா. நீ அந்த முகமது அரபியை நிராகரித்து விட்டு விலகி வராத வரையிலையும் நான் உன்னோடு பேச மாட்டேன், நான் சாப்பிட மாட்டேன், குடிக்க மாட்டேன், குளிக்க மாட்டேன், தலைவார மாட்டேன், தூக்க மாட்டேன் அன்னு சொல்லி பொட்ட வெயில்ல மைதானத்துல போய் உட்கார்ந்துட்டாப்புல உம்மா. பாசமான புள்ள சாது. மண்டைய புழக்கிற வெயில், மூளை உழுகிற ஊரு மென்டாவற வெயில், அந்த சன்லைட் டெசர்ட்ல போய் உட்கார்ந்துட்டாப்புல யாரு? சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய உம்மா. போய் உம்மாட்ட எவ்வளவோ சமாதானம் பேசுறாங்க. அம்மா, நீங்க ஒரே ஒரு தடவை வந்து அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வஜ்ஹுல் கரீமை பாருங்கம்மா. நான் வர மாட்டேன்.
அம்மா சொல்றாங்க நான் வர மாட்டேன், நீ உடனே நிராகரிச்சுட்டு விலகி வா அவங்கள விட்டு. அப்படி நீ விலகி வராத வரையிலையும் நான் உண்ண மாட்டேன், குடிக்க மாட்டேன், உறங்க மாட்டேன், குளிக்க மாட்டேன், தலை வர மாட்டேன், இந்த வெயில விட்டு வரமாட்டேன். மனுஷன் ராத்திரிக்கும் பவளைக்கும் அங்கேயே உட்காந்து, வெயில் போனா கூட என்ன அதே இடத்துல உட்கார்ந்து இருக்குது, தூங்க மாட்டேங்குது, தண்ணி குடிக்க மாட்டேங்குது. ஆளு என்ன ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, களைச்சு கண்ணெல்லாம் பஞ்சடைஞ்சு போயிடுச்சு. எவ்வளவோ உமாட்ட சமாதானப்படுத்தினாப்புல, உமா கேட்கல. சக்கராத்து நில மாதிரி உமாக்கு ரொம்ப ஆளு 3 நாள் 4 நாள் தண்ணி குடிக்காம என்ன வெயில்ல உட்கார்ந்தா எப்படி இருக்கும்? கடைசியில சொன்னாங்க, அம்மா உங்களுக்கு ஒரு 100 உயிரை அல்லாஹ் கொடுத்து, இது ஒரு உயிர், இது போன்ற 100 உயிரை அல்லாஹ் கொடுத்து 100 உயிரும் இப்படியே போனாலும் கூட நான் அல்லாஹ்வுடைய ரசூலின் மீது கொண்ட மஹப்பத்தை நிராகரித்துட்டு நான் அவர்களை விட்டு விலகி நான் வரமாட்டோமா. காரணம், நான் உங்களை விட அதிகம் இந்த உலகத்தில் யாரையும் போலில்லை. நான் அந்த நாயகத்தின் மீது நான் வச்சிருக்கிற அந்த அன்பு, பிரியம், பாசம். பஞ்சடைஞ்சு போயிருந்த கண்ணோட இருக்கிற உமா கேட்டாப்புல, சாதே நீயா இப்படி பேசுற? சாதா இப்படி பேசுறது? எவ்வளவு சாதா? 100 உயிர் எனக்கு இருந்து சக்கராத்து என்ன கடுமையான வேதனையா இருக்கும். 100 உயிர் இருந்து 100 தரம் சக்கராத்து நான் வேதனைப்பட்டு போனாலும் கூட நீ அந்த நபியை நிராகரித்து விட்டு வரமாட்டேன்னு பேசுறது நான் பெற்ற சாதா? உம்மா ஆச்சரியப்பட்டாப்புல. மாஷா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரு ஹதரத்துக்கு மாஷால செய்தி போனுச்சு. நாயக முபாரக்கான திருக்கரத்துக்கு நாங்க, யா அல்லாஹ் சாதி எதை கேட்டாலும் கூட அல்லாஹ், காரணம் சாதுக்கு இந்த உலகத்துல ரொம்ப ரொம்ப பிரியமானது, பாசமானது சாதை பெற்றெடுத்த உம்மா. அந்த உம்மாவை உன்னுடைய ரசூலுடைய நாளில் ஷரீஃப்ல குர்பான் ஆக்கிட்டாங்க சாது. மாஷா ஈமான்ங்கிறது சும்மா நீங்க டைம் கிடைக்குமே வாரத்துக்குள்ள விஷயம் அல்ல. அப்படி யாரும் வராதங்க. ரசூலுல்லாஹ் மேல மஹப்பத் இருந்தா என்ன ஒழுங்கா வா, இல்லாட்டி வராதங்க யாரும். இது முஹம்மது ரசூலுல்லாஹ்வை இஷ்க் வைக்கக்கூடிய, மஹப்பத் வைக்கக்கூடிய ஜன்னத்திகளுக்கு, சொர்க்கவாதிகளுக்கு உள்ள நசிஹத் ஷரீஃப். இது மாஷா அல்லாஹ், இது நரகவாதிகளுக்கு உள்ளது அல்ல. விளங்குதா? புரிஞ்சா? சமாதானம்ல பேசல. உம்மாட்ட நான் சும்மா சொல்லிக்கிட்டு மனசுக்கிட்டு சரிம்மா நான் விளையிட்டமா அப்படி எல்லாம் டிராமாலாம் போடல. என்ன சொல்றாங்க? 100 உயிர் உம்மா உங்களுக்கு இருந்து அந்த 100 உயிரும் இப்படியே போனா கூட நான் அல்லாஹ்வுடைய ரசூல் மீது வைத்த அந்த பிரியத்தை, மஹப்பத்தை, பாசத்தை விட்டு விலகி நான் வரமாட்டேம்மா. இததான் அல்லாஹ் சொல்றான், அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். ரசூலுல்லாஹ்வுடைய மஹப்பத்தே உனக்கு இல்லாம நீ என்ன நீ ஸலவாத் ஓதுற, என்ன நீ அது ஓதுற, இது ஓதுற? முதல் எப்படி நாயகத்தை நேசிக்கணும்னு படி குர்ஆனுடைய வெளிச்சத்துல. விளங்குதா? புரிஞ்சா? இப்ப மாஷா அல்லாஹ் என்ன அல்லாஹ் தபாரக வ தஆலா எந்த விஷயத்தை குர்ஆன் ஷரீஃப்ல சொல்லி காட்டுறானோ அதை தன்னுடைய வாழ்க்கையாக கொள்றாங்க. சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா, அல்லாஹும்ம ரஃபஅ தரஜாத்திஹி வ நஃபஅனா மின் ஃபுயூதாத்திஹி ஃபித் தாரைன் ஆமீன். விளங்குதா? புரியுதா? எவ்வளவு அழகான ஜவாப் சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். நாயகம் சந்தோஷப்பட்டாங்க, புரிஞ்சுட்டாங்க. நமக்கு இந்த உலகத்துல யாரும், இந்த உலகத்துல இல்ல எந்த உலகத்திலையும் யாரும் தர முடியாத பரிசுகளையும் பாக்கியங்களையும் தரக்கூடியவர்கள் பூமான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாயகம் நமக்கு தருவது போல என்ன மதத், ஹிமாயத் என்ன யாரும் கொடுக்க முடியாது. யாரு சொல்ல முடியும்? அல்லாஹ்ட்ட யா அல்லாஹ் என்ன கேக்குறது கூட நீ கொடுன்னு சொல்லி அத சொல்றதுக்கு ஹபீபுல்லாஹ்க்கு மட்டும் தான் முடியும். மாஷா அல்லாஹ். சய்யிதுல் அன்பியா வல் முர்சலீன், காத்தமுல் அன்பியா வல் முர்சலீன்.
தாஜ் ரசூல் கிராம் அஜ்மாயின் ஜத்தல் ஹஸன் வல் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் நூருல்லாஹி ஹபீபுல்லாஹி ஐனுல்லாஹி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் வ ஷர்ரஃப கர்ரம் மஜத வல்லம் நாயக கோமான் அவர்கள் முபாரக்கான தெய்வீக திவ்ய திருவாயால் மட்டும்தான் அப்படி அல்லாஹ்ட்ட உரிமையோட சொல்ல முடியும். வேற யாரும் சொல்ல முடியாது. நான் கேட்கறதே எல்லாம் தானே எந்த நபியும் கேட்க முடியாது. விளங்குச்சா? புரியுதா? நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க பெத்த புள்ள கண்ணான்ங்கிற ஆளு நூஹ் நபி ஏத்துக்கல, ஈமான் கொள்ளல. யாரு? நூஹ் நபி ரசூல், அவங்க உலுல் அஸ்ம். விளங்குச்சா? நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய புள்ள அவங்களும் அல்லாஹ்வுடைய நபிய ரசூலா ஏத்துக்கல. கடைசியில நூஹ் நபியை நிராகரித்த எல்லா காபிர்களையும் வெள்ளத்துல அல்லாஹ் அழிக்கும் போது என்ன, அவன் தண்ணியில போறான். பெத்த மகன் மேல லேசா பாசம் வந்துச்சு நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு. அல்லாஹ்ட துஆவுக்கு முயற்சி பண்ணாங்க, அல்லாஹ் கண்டிச்சிட்டான். இன்னஹு லைஸ மின் அஹ்லி, நபியே எப்போ உங்களை அவன் நிராகரிச்சானோ உங்க குடும்பமே இல்லாம, உங்க ஃபேமிலியே கிடையாது அவன்ட்ட. இவங்க உண்மையிலே பெத்த மகங்கிறதுக்காக தான் துஆவுக்கு முயற்சி பண்ணாங்க. அல்லாஹ் என்ன சொல்லிட்டான்? குர்ஆன் 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 ஏதோ புத்தகம் இல்ல, குர்ஆன் சொல்லுது. இன்னஹு லைஸ மின் அஹ்லிக், அவன் என்ன கூட குடும்பமே கிடையாது. சாதாரண நபி அல்ல, உலுல் அஸ்ம். இங்கே எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாது ரலியல்லாஹு சொல்றாங்க, யா அல்லாஹ் சாது என்ன கேட்டாலும் கூட அல்லாஹ், சாது என்ன கேட்டாலும் கூட அல்லாஹ். மாஷா அல்லாஹ். இப்லீஸே பயந்து எந்த உமரை பார்த்து நடுங்குறானோ அந்த உமரது எல்லாம் நடுங்குறாங்க. சாது ரலியல்லாஹு கையை தூக்கணும்னு சாதே கையை போட்டு கீழே போட்டுருங்க, நாலு அடியை வேணா அடிச்சிருங்க, கோபம் தீரத்துக்கு. என்ன கையை மட்டும் தூக்கிடாதீங்க, கையை மட்டும் தூக்கிடாதீங்க. காரணம் என்ன? நீங்க என்ன கேட்டா நல்லா கொடுத்துருவான் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய திருவாக்கு. இதுதான் ஈமான், இதுதான் ஈமான். இன்னைக்கு சில பேர் தன்னையே தான் ஏமாத்திட்டு இருக்கிறான், தன்னை ஏமாத்திக்கிறான். தன் வாழ்க்கையில எது முன்னேற்றம் எது பின்னேற்றம் சொல்லி என்ன தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். எங்க நம்ம உருப்பட்டோம், இப்ப எப்படி உருப்படாம போய்கிட்டு இருக்கிறோம் சொல்லி என்ன புரிந்தும் புரியாமல் என்ன தன்னையே தன் மீது தானே மண்ணாடி போட்டுக்கிறான். அல்லாஹ் தான் ஹிதாயத் கொடுக்கும். விளங்குதா? புரிஞ்சா? சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த குர்பானியத்துக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்த பெரிய gift என்ன? என்ன கேட்டாலும் கூட யாரு கொடுக்க முடியும்? அதான் சொன்னேன், நம்முடைய நாயகம், நம்முடைய ஆறு இரட்சகர் ஹபீப் ரப்பல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயக கோமானுடைய நாளின் ஷரீஃபை நம்முடைய கல்பாலும் ரூஹாலும் நாம் பற்றி பிடித்துக் கொள்வோமே ஆனால் நம்ம நாயகன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தரமான அதிவிசேஷ பேரானந்த அந்த பெருவாழ்வு என்ன, அதை வர்ணிக்க வார்த்தைகள் கிடையாது. மாஷா நமக்கு ரசூலுல்லாஹ் கொடுக்கிற அந்த சந்தோஷத்துக்கு என்ன அளவே இருக்காது. மாஷா அல்லாஹ், அளவே இருக்காது, அளவே இல்லாத, நாம் கற்பனை பண்ணாத பேரானந்தத்தை நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுத்துவாங்க எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்மிடத்தில் என்ன ஹக்கான ஈமான் இருக்க வேண்டும், சும்மா டிராமா போடுற ஈமான் அல்ல. விளங்குதா? புரிஞ்சா? மனுஷ உலகத்துல என்ன என் வேலையெல்லாம் ஒதுக்கிக்கிட்டு நான் ரசூலுல்லாஹ் முஹம்மது படிக்க வரேன்னு சொன்னா அவன் உண்மையிலேயே முஸ்லிமே அல்ல, அவன் ஜிந்திக். அவனுக்கு ஷரியத்துடைய வெளிச்சத்துல அவங்க என்ன பேரு? ஜிந்திக். ஜிந்திக்னா யாரு? கல்புல குஃப்ர வச்சுக்கிட்டேன்னா நாவுல ஈமான பேசுவான், அவனுக்கு பேர் என்ன? ஜிந்திக்னு பேரு அரபில. ஷரியத்துல ஜிந்திக். ஜிந்திக் ஜிந்திக்னா யாரு? மனசுல என்ன உலகத்தை வச்சிருப்பான், உலக பேராசை ஹிர்சு பிடிச்சு அலைவான், பேராசை பிடிச்சி பேயாய் அலைவான். அவன் நாவு எப்படி இருக்கும்? சரி போதும், யாரும் சொல்லாமா அப்படிமா அப்படிமா எல்லா டிராமாவும் போடுவான்.
இவனுக்கு பேர் என்ன? ஜிந்திக். மறந்துடாத. ஜிந்திக் யாரு? அவன் கல்வி எதுல இருக்கும்? கண்மணி நாயகத்தை மறக்கடிக்கிற விஷயத்தில் இருக்கும். ரசூலுல்லாஹ் கல்பால தேட மாட்டான். ஏதாவது துனியா வேலை இருந்தா என்ன, அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பான். புரிஞ்சா? நாயகத்தை நேசித்த யாருக்கும் துனியா ஃபசாத் ஆகாது, துனியா ஆபாத் ஆகும். மாஷா அல்லாஹ். துனியா மாஷா அல்லாஹ் என்ன? ஆபாத் ஆகும். மாஷா அல்லாஹ். விளங்குச்சா? இப்ப சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மாஷா அல்லாஹ் என்ன சந்தோஷமா நீண்ட ஆயுளுக்கு வாழ்ந்தாங்க. அவங்க பதில் சஹாபாக்களே கடைசியா வஃபாத் ஆனது அவங்க தான். நான் பல தடவை சொல்லிட்டே வரேன் இதை. பத்ருல முதல்ல ஷஹீதானது இவங்களோட தம்பி உமைர் இப்னு அபி வக்காஸ். 14 ஷஹதாக்கள் முதல் ஷஹீத் அவங்க தான். பத்ரு சஹாபாக்களே கடைசியா இன்திகால் விசால் முபாரக் யாரு பர்தா ஷரீஃபானது ஹஜ்ரத் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு தான். மாஷா அல்லாஹ். புரிஞ்சா? அப்ப கல்புல என்ன? துனியாவை ஏத்துக்கிட்டு, சிந்தனையில துனியாவை ஏத்துக்கிட்டு விளங்குச்சா? சும்மா என்ன நசியத்துக்கு போறேன், ஈத 100க்கு போறேன், அதுல ஒரு 100 கிடையாது உனக்கு. இப்போ கல்புலே 100 இல்லை, உனக்கு என்ன ஈத 100? ஜிந்திக். அவன் ஜிந்திக். ஷரியத் அவன் கொடுக்கிற பேர் என்ன? ஜிந்திக். ஜிந்திக்னா யாரு? நாவுல ஸலவாத் ஓதுவான், நாவுல ரசூலுல்லாஹ் பேர்ல முஹம்மத் சொல்லுவான். அவனோட கல்பு என்ன? அதை விட்டு காலியா இருக்கும். கல்பு கூட இருக்கும், கல்பு பொட்டையா இருக்கும். ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் நீ ரசூலுல்லாஹ்வுடைய முஹம்மத்துக்காக செலவழிச்ச? ரசூலுல்லாஹ்வுடைய முஹம்மத்துக்காக எத்தனை மணி நேரம் செலவழிச்ச? மூமினுக்கு வாழ்க்கை அதுதான், அது வேற விஷயம். நீ முஸ்லிம்ங்கிற ஸ்டேஜ்ல இருந்து, என்ன முஸ்லிம் வேற மூமின் வேற. முஸ்லிம்ங்கிற ஸ்டேஜ்ல இருந்து மூமின் ஆகுறதுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் நீ செலவழித்தாய்? ரசூலுல்லாஹ்வுடைய மகா கௌரவத்தை நீ தெரிந்து கொள்வதற்காக, படிப்பதற்காக, ரசூலுல்லாஹ்வுடைய மகா விசேஷங்களை நீ அறிந்து கொள்வதற்காக எவ்வளவு நேரம் நீ செலவு பண்ண? மாஷா அல்லாஹ். நீ வர்றப்பட எல்லாரும் அல்ஹம்துலில்லாஹ் ஒவ்வொரு நாளைக்கும் ஃபஜர்லையும் அஸர்லையும் நசிஹத் சொல்லி கேட்கிற அல்ஹம்துலில்லாஹ். அது உனக்கு பெரிய நர்பாக்கியம். அல்லாஹ் உனக்கு கொடுத்த என்ன பானசீப். எத்தனை பாவி என்ன துர்பாக்கியவனா இருக்கிறான், அது இழந்து போயிருக்கிறான். காரணம் என்ன? அவனுக்கு துனியா பிரஸ்தில் இருக்கிறான். சாவும்போது கூட என்ன துனியா துனியா முறை சாவான். விளங்குச்சா? புரியுதா? துனியா துனியா துனியானே சாவான். அப்போ சஅத் ரலியல்லாஹு தஆலா இந்த குர்பானியத் உம்மாட்ட சொன்னாங்க. மா, ஒரு உயிர் அல்லம்மா, இந்த மாதிரி 100 உயிர் இருந்து 100 உயிர் இப்படியே போனா கூட நான் நாயகத்தை நிராகரிச்சு வர மாட்டேமா, நாயகத்தை விட்டு நான் விலகி வரமாட்டோமா? காரணம் என்ன? அந்நபி அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவுடைய உண்மையான விசுவாசம், ஈமான் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய கல்பு ஷரீஃப் அல்லாஹ் கொண்டு வந்து அமைச்சிட்டான். அதனால என்ன? அவர்களுடைய உயிரை விட மேலாக சாஹிபுல் ஈமானான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயகத்தை பிரியப்பட்டார்கள். விளங்குதா? அதுதான் ஈமான். இந்த ரமலான் மாசத்துல கூட என்ன, நம்ம ஈமான தேடுறதுக்கு முடியலன்னா அதை விட பெரிய துர்பாக்கியவான் என்ன இருக்குது? ரமலான் மாசத்துல, ரமலான்ல யாரு ஈமான தேடலையோ அவன் நாயகம் பத்துவா செய்யறாங்க, ரசூலுல்லாஹ் பத்துவா செய்யறாங்க. ஹதீஸ் ஷரீஃப்ல வருது, ஒரு ஷாபானுடைய கடைசி வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய தினம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா முனவ்வராவுல மஸ்ஜித் நபவி ஷரீஃப்ல குத்பா ஓதுறதுக்காக மிம்பர் ஷரீஃப்ல ஏறும்போது முதல் படியில ஏறும்போது ஆமீன்னு சொன்னாங்க திருவாயார். சஹாபாக்கள் கேக்குறாங்க எல்லாரும். இரண்டாவது படி ஏறும்போது ஆமீன்னு சொன்னாங்க. மூணாவது படி ஏறும்போது ஆமீன்னு சொன்னாங்க.
விளங்க சார். நாயக மாஷா அல்லாஹ் ஆமீன் ஆமீன் சொன்னது எதுக்காக? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ன துஆ செஞ்சாப்ல. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் துஆ செஞ்சாப்ல. என்ன துஆ செஞ்சாப்ல? யா அல்லாஹ், ரமலானை அடைந்து யார் என்ன ஈமான தேடலையோ உன் ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமோ ஷான அறிஞ்சுக்கணும்னு ஆசைப்படலையோ அவனை உன்னுடைய ரஹமத்தை விட்டு நீ தூரமாக்குவாயாக. ஜிப்ரீலுடைய துஆ. சையதுல் மலாயிகா துஆ செய்றாப்ல. மலக்களுடைய தலைவர் சையதுல் அன்பியா வல் முர்சலீன், நபிமார்களுக்கும் ரசூல்மார்களுக்கும் நாயகமான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபாரக்கான திருவாயால் ஆமீன் சொல்றாங்க. மாஷா அல்லாஹ். 3 விஷயத்துல ஒரு விஷயம் இது. நமக்கு இன்னைக்கு என்ன பயானுக்கு நசீஹத் செய்யறதுக்கு ரிலேட்டிவான விஷயம் இது. ஜிப்ரீல் என்ன சொல்றாப்ல? யா அல்லாஹ், ரமலானை ஒருத்தன் அடைந்து இதுல யார் ஈமான தேடல? ஈமான் தேடலன்னா என்ன? உன் ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸமத் ஷரீஃபை படிக்கலையோ, உன் ஹபீபுடைய மகா விசேஷங்களை நீ எவ்வாறெல்லாம் ஆக்கியிருக்கிறையோ, அது நீ குர்ஆன்ல உன் அடியார்களுக்கு நீ சொல்லி கொடுத்திருக்கிறியோ, அந்த குர்ஆன் இறங்கின இந்த மாசத்துல யார அதை படிக்காம வாழ்ந்துட்டு இருக்கிறானோ அவனை உன்னுடைய கருணை விட்டு நீ தூரமாக்குவாயாக. கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜோதிமயமான திருவாயால ஆமீன். எவ்வளவு பெரிய விஷயம் பாரு. மனுஷன் எந்த அளவுக்கு மகா கெட்டவனா இருக்கிறான், நன்றி கெட்டவனா விளங்குதா? காரணம் என்ன? அவனுக்கு தீன் என்னன்னு தெரியல. சும்மா ஏதோ வெள்ளையும் ஜல்லையும் தொப்பி போட்டு அங்கே இங்கே நடந்துட்டா தீன் தான் நினைப்பு. அட முட்டாள் மூதேவி, மலக்கல் மூத்து வரும்போது என்ன மாட்டிக்குவாடா? மலக்கல் மூத்து வரும்போது என்ன மாட்டிக்குவே? யாரும் வரமாட்டாப்புல. நீ நினைக்குவே தர்கால சஹாபி ரசூல் கால்மாட்ல உள்ள கபரஸ்தான்ல ஒண்ணு அடக்கிறதாக இல்ல. எல்லாரும் வச்சுட்டு வந்த உடனே என்ன மலக்கள் வந்து அங்கிருந்து வாரி வீசுவாங்க. உடனே வேற எங்கேயாவது சேஞ்சிங் நடக்கும். அல்லாஹ் காப்பாத்தணும் நம்மள. இதை குறித்து என்ன மஹபூப இலாஹி காஜா நிசாமுதீன் அவருடைய பெரிய பயான் செய்யறாங்க. ஃபவாயிதுல் ஃபுஆதுங்கிற கிதாபுல. மனுஷன் என்ன ஏதோ காலையில என்ன ஒரு மாடு, நான் மாடோ நாயோ பொழுது விடியும் போது அதுவும் முழிக்குது தூங்கி. முழிச்சு என்ன அங்க ஓடுது இங்க ஓடுது, ஒரு நாள் அதுக்கும் போகுது. அந்த நாய் என்னைக்காவது நாயிட்ட படிக்க வேண்டிய நல்ல விஷயம் 70 காரியம் சொல்றாங்க. இமாம் ஹசன் பஸ்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நாயிட்ட படிக்கிற விஷயம். இப்ப நாயை கூட இங்க உதாரணத்துக்கு எடுக்க முடியாது, வேற கழுதையும் சொல்லலாமோ? கழுதை என்ன? ஏன்னா நாய் ராத்திரில தூங்காதான். நாய் ராத்திரில தூங்காது. புரிஞ்சா? அந்த விஷயத்தை எடுக்க சொல்றாங்க இமாம் ஹசன் பஸ்ரி. நாயிட்டு எடுங்கிறாங்க. நாயிட்ட 3 குணம் உண்டு. மனித குணமும் உண்டு, இப்லீஸ் குணமும் உண்டு, விளங்குச்சா? மிருக குணமும் உண்டு அதுட்ட. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன, இங்க மிருகங்கள் எப்படி ஒரு நாளை கழிக்குதோ அது போலவே மனிதனும் கழித்தால் என்ன மிருகத்துக்கு உனக்கு இடையில டிஃபரெண்ட் இருக்குது? அதுக்கும் பொண்டாட்டி போல இருக்குது. ஆடு மாடெல்லாம் குட்டி போடல, மாட்டுக்கு பொண்டாட்டி இல்ல, பசுமாடு குட்டி போடல, கண்டுக்குட்டி போடுதுல, ஆடு குட்டி போடல, கோழி குஞ்சு பொறிக்கல, எல்லாம் செய்யுது. நீ அந்த மாதிரிதான் செய்யற. இதை பத்தி அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல என்ன அன்ஆம்னு ஒரு சூரத்தை அல்லாஹ் இறக்கி இருக்கிறான். மிருகங்கள்னு சொல்லி குர்ஆன்ல ஒரு அத்தியாயம், ஒரு சாப்டரே இருக்கு. சூரா அல் அன்ஆம் பெரிய சூரத், கிட்டத்தட்ட 1.25 ஜுஸ் கிட்ட இருக்கு.
அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில விசேஷமான உன்னதமான தன்மை அல்லாஹ்வுடைய திரு பொருத்தத்தோட என்ன ஒரு நாளை நம்ம கழிக்கிறோம்னு சொன்ன என்ன அந்த நாளையில தாரணி போற்றும் தன்னிகரற்ற தாஹா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மகா உயர்வான ஒப்பற்ற உயர் பெறும் பெருமைகளையும் விசேஷங்களையும் மகத்துவங்களையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் தபாரக வ தஆலா அவனுடைய கலாமுல்லாவான அல் குர்ஆனுல் கரீமில அல்லாஹ்வுடைய அடியார்களாகிய குறிப்பாக ஈமான்தாரிகளாகிய மூமின்களாகிய நமக்கு அல்லாஹ் என்ன சொல்லி தர்றாங்கறத நாம படிக்காம ஒரு நாளை கழித்தோம்னு சொன்னா அந்த ஒரு நாள் என்ன நான் உயிரோட உள்ள நாள் அல்ல. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்மணி நாயகத்துடைய திக்ருல இருக்கிறதுக்கும் ரசூல்லா யாரு திக்ருல்லா அல்லாஹ்வுடைய திக்ரு ரசூல்லா தான். ரசூல்லாஹ்வுடைய மஹப்பத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத் வைக்கிறது ஸல்லல்லாஹுடைய மகா விசேஷங்களை படிக்கிறது இதெல்லாம் அல்லாஹ்வுடைய திக்ர். யார் ஒருத்தன் இதை மறக்கறானோ இன்னைக்கு மாஷா அல்லாஹ் பொழுது விடுதல இருந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகா விசேஷங்களை என்ன நம்ம படிச்சோம் ஒருத்தன் படிக்கவே இல்லை கை விரிக்கிறான் அவனுக்கும் அதே படித்தவனுக்கு இடையில உள்ள அந்த டிஃபரண்ட் நாயகம் சொல்றாங்க கமசலில் ஹய்யி வல் மையித். ரசூலுல்லாஹ் கொடுக்கிற முபாரக்கான திருவாயால் தரக்கூடிய திருவாக்கு இது. நாயகன் தரக்கூடிய உதாரணம் நாயகத்துடைய திருவாக்கு கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜோதிமயமான தெய்வீக திவ்ய திருவாய நாயகன் சொல்லி தராங்க கமசல் ஹய்யி வல் மையித். அல்லாஹ்வுடைய திக்ரான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நாயகத்துடைய மகா விசேஷங்கள் படித்தவனும் அல்லாஹ்வுடைய திக்ர் படித்தவனும் அது படிக்காதவனுடைய வித்தியாசம் என்னன்னா ஹயாத்தானவனுக்கும் மையத்துக்கு இடையில உள்ள வித்தியாசம். கமதல் ஹய்யி வல் மையித் கமதலில் ஹய்யி வல் மையித். நாம இந்த ஞாயிற்றுக்கிழமை யோமுல் அஹத் நம்மளை விட்டு போயிடுச்சு. அல்ஹம்துலில்லாஹ் இந்த நாள்ல அல்லாஹ்வுடைய தௌஃபீக்ல நாம கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகா விசேஷங்களை அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செஞ்சா தெரியறதுக்கு புரிஞ்சா ரசூலுல்லாஹ் நம்மள ஹயாத்தானவங்கறாங்க. ஒருத்தருக்கு இந்த பாக்கியம் உண்டாகல அவன கண்மணி நாயகம் மையித்துங்கறாங்க டெட் பாடி டானி நீ சவம் புனண்டா மூதேவி நீ புனங்கறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கமதல் ஹய்யி வல் மையித். இது அதே வார்த்தை வருது ஹதீஸ் ஷரீஃப்ல கமதல் ஹய்யி வல் மையித். யாரு அல்லாஹ்வுடைய திக்ர் நானவே திக்ர மறந்தவன். அல்லாஹ்வுடைய திக்ர் யாரு முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். திக்ருல்லாஹ் யாரு முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய திக்ருல்லாஹ்வான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை தன்னுடைய உயிரை விட மேலாக பிரியம் கொண்டு சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தன்னுடைய உம்மாவையே நாயகத்தோடைய நாளில் ஷரீஃப்ல குர்பான் ஆக்குறதுனால நாயகம் பூரித்து போய் சந்தோஷப்பட்டேன்னா அவங்களோட ஈமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷப்பட்டு என்ன செய்யறாங்க யா அல்லாஹ் என் மீது சாது கொண்ட அன்பு அளவில்லாத அன்பு அல்ல சாது தன்னுடைய உயிரை விட மேலாக என்ன பிரியப்படக்கூடியவராக இருக்கிறார். அதனால என்ன சாதி என்ன கேட்டாலும் கூட முடிஞ்சாலாம் எல்லாரும் மாஃபி சமாவாத்தி வளரும் வானமும் பூமியும் அல்லாஹ்க்கு சொந்தமானது. நீ காலையில அல்ல நீ கியாமத்து நாள் வரையில உட்கார்ந்து நீ என்ன செஞ்சாலும் ரசூலுல்லாஹ் மறந்துட்டு என்ன அதனால உட்கார்ந்து அல்லாஹ் சொல்லி அல்லாஹ் இது அல்ல இது நீ டிராமா போடுற நீ இது அல்ல. முதல்ல ஸலவாத்து சரி எப்படி ஓதும் அதெல்லாம் என்னன்னு படி. சும்மா நீ ஆடி ஆடி வரல என்ன பத்தாது. நான் அதான் எனக்கு உதாரணம் சொன்னேன். நீ கண்ணை மூடிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கிற என்ன பார்த்துக்கிட்டு இருக்கிற நான் பைக்குள்ள கை விட்டு ஒரு கட்டை உன் கையில கொடுக்குறேன் பணக்கட்டு இது என்ன பாக்குறேன் என்ன பாக்குறேன் நீ என்ன பார்த்துக்கிட்டே என்ற நான் கொடுத்தது எவ்வளவுன்னு உனக்கு தெரியாது எண்ணி முடிச்சுட்ட எவ்வளவுன்னு ஒன்னால சொல்ல முடியுமா? அத முடியுமா?
அதுபோல் தான் என்ன ரசூலுல்லாஹ்வுடைய அலமத் ஷரீஃப் என்னன்னு தெரியாம எண்ணி எண்ணி ஓதுற செலவாத்தல என்ன பணம் தான்டா. ஆனா உனக்கு தெரியலையே அதை பத்தி. கட்டு பணம் தான், நீ என்றது சரிதான், அது எவ்வளவுன்னு உனக்கு நாலேஜ் இல்லையே. அது போலதான் என்ன நீ ஓதுற செலவாத்து. இப்ப சாதர் வழியில ஒரு நாளைக்கு என்ன கோடி செலவாத்து ஓதுகிட்டு இல்ல. செலவாத்து ஷரீஃபுடைய யதார்த்த அம்சம் எதுவோ அதை பெற்றிருந்தாங்க. மாஷா நாயகத்துடைய பேரு நம்ம காதல என்ன தன் உயிரை விட மேலாக பெருமானார் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பிரியம் வைத்திருந்தார்கள். தன்னுடைய பாச உம்மாவை குர்பான் ஆக்கினார்கள். மாஷா உம்மா ஆச்சரியப்பட்டு கேட்டாப்புல, சாதே நான் பெத்தமா சாதா அப்படி பேசுறது, நான் பெத்தமா சாதா அப்படி பேசுறது, ஒரு உயிர் இல்லம்மா ஒரு 100 உயிர் உங்களுக்கு இருந்து இதே முறையில போனாலும் நான் நாயகத்தை விட்டு வரமாட்டேன்னு சொல்றது நான் பெத்தமா நான் சாதா. இதுதான் என்ன அந்நபி அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். மாஷா அல்லாஹ் ஹய்யுல் கய்யூமான அல்லாஹ் ஜல்ல ஜலாலா அவன் ஹபீபுல் ஆலமான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மகா விசேஷமான ஒப்பற்ற உயர் பெரும் மகா கௌரவமிக்க அளவிலாத அந்த அன்பையும் பிரியத்தையும் பாசத்தையும் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய கல்பு ஷரீஃப்ல அல்லாஹ் கொடுத்த அந்த முஹப்பத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நமக்கும் நம்முடைய அஹலுக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானா. அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. ஹஸ்புனல்லாஹு சய்யூதீனா மா ஃபضل ورسول اللهم صل وسلم على سيدنا محمد وعلى ال سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى ال سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى ال سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه.